ஹாய் டெவலப்பர்ஸ். உங்க கோட ஒரு மனுஷன் மாதிரி நினைச்சுக்கோங்க. அப்பப்போ அதுக்கும் சில பிரச்சனைகள் வரும் இல்லையா? கோடிங் உலகத்துல இதையெல்லாம் கோட் ஸ்மெல்ஸ், அதாவது கோட்ல இருக்கிற துர்நாற்றம்னு சொல்லுவோம். இன்னைக்கு நாம ஒரு கோட் டாக்டரா மாறி inappropriate இன்டிமசி, அதாவது தகாத நெருக்கம்னு ஒரு பொதுவான கோட் ஸ்மெல்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் உங்க கோடை பத்தி யோசிச்சு பாருங்க. உங்க கிளாஸுகள்லாம் ஒன்னோட ஒன்னு ரொம்ப க்ளோஸா இருக்கா? அதாவது அளவுக்கு அதிகமா உன்னோட பிரைவேட் விஷயங்கள்ல இன்னொன்னு தலையிடுதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையோட முதல் அறிகுறியா கூட இருக்கலாம். இந்த பிரச்சனைக்கு பேரு தான் inappropriate intimacy, இல்லனா தகாத நெருக்கம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கிளாஸ இன்னொரு கிளாஸோட வீட்டுக்குள்ள புகுந்து அதோட பிரைவேட் ஃபீல்ட்ஸையும் மெத்தட்ஸையும் டைரக்டா யூஸ் பண்றது. ரெண்டு கிளாஸுக்கும் நடுவுல இருக்க வேண்டிய ஒரு எல்லைய மதிக்காம நடந்துக்கிறது தான் இது. நல்ல சாஃப்ட்வேர் டிசைனோட முக்கியமான ரூல் என்ன தெரியுமா? கிளாஸுகள் ஒன்ன பத்தி இன்னொன்னு ரொம்ப தெரிஞ்சிக்கவே கூடாது. எவ்வளவு கம்மியா தெரிஞ்சுக்குதோ அவ்வளவு நல்லது. அப்பதான் அதை மெயின்டைன் பண்றது, டெஸ்ட் பண்றது, திரும்ப யூஸ் பண்றது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஆனா ரொம்ப க்ளோஸா இருந்தா என்ன ஆகும்? ஒண்ணுல சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணா கூட அது மத்த எல்லாத்தையும் பாதிக்கும். ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஓகே, இப்போ இந்த நோயை பத்தி பேசிட்டோம். சரி, நிஜமான கோட்ல இதோட அறிகுறிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம பேஷண்ட்டை செக் பண்ணுவோம். இதுதான் முதல் சிம்டம். ரொம்ப தெளிவா தெரியும். உங்க கோட்ல ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட இன்டர்னல் ஃபீல்ட்ஸையோ இல்ல மெத்தட்ஸையோ டைரக்டா ஆக்சஸ் பண்ணுச்சுன்னா அங்க கண்டிப்பா இந்த தகாத நெருக்கம் இருக்குன்னு அர்த்தம். வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தை வச்சு இதை புரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க, நம்ம கிட்ட இன்வாய்ஸ் கஸ்டமர்னு ரெண்டு கிளாஸ் இருக்கு. இந்த இன்வாய்ஸ் கிளாஸ்ல இருக்கிற பிரிண்ட் இன்வாய்ஸ் மெத்தட் என்ன பண்ணுது? அது கஸ்டமர் கிளாஸோட நேம், ஸ்ட்ரீட், சிட்டி மாதிரியான ஃபீல்ட்ஸை டைரக்டா எடுத்து அட்ரஸா அதுவே உருவாக்குது. இது ஏன் தப்புன்னா, நாளைக்கு கஸ்டமர் கிளாஸ்ல அட்ரஸ் ஃபார்மட் மாறுச்சுன்னு வைங்க, நாம இன்வாய்ஸ் கிளாஸையும் மாத்தணும். தேவையில்லாத வேலை இல்லையா? இதுதான் பிரச்சனை. ஆனா கவலைப்படாதீங்க, எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கிற மாதிரி இதுக்கும் தீர்வு இருக்கு. இந்த தகாத நெருக்கத்தை சரி பண்ண சில பவர்ஃபுல்லான ரீஃபேக்டரிங் டெக்னிக்ஸ் இருக்கு. இதை நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். பொதுவா யூஸ் பண்ற சில ட்ரீட்மெண்ட்ஸ் இதோ. ஒன்னு மூவ் மெத்தட், அதாவது ஒரு மெத்தட் எந்த கிளாஸோட டேட்டாவை அதிகமா யூஸ் பண்ணுதோ அந்த மெத்தடை அந்த கிளாஸுக்கே அனுப்பிடுறது. இன்னொன்னு எக்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், ஒரு பெரிய கிளாஸ்ல சம்பந்தமே இல்லாம இருக்கிற சில விஷயங்களை தனியா பிரிச்சு ஒரு புது கிளாஸ் ஆக்குறது. அப்புறம் சேஞ்ச் பை டைரக்ஷனல் அசோசியேஷன், அதாவது ரெண்டு கிளாஸும் ஒன்னொன்னு சார்ந்து இருக்கிறத நிறுத்தி ஒரு கிளாஸ் மட்டும் இன்னொன்னு சார்ந்து இருக்கிற மாதிரி மாத்துறது. சில சமயங்கள்ல டெலிகேஷனுக்கு பதிலா இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்றது கூட ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். சரி, இப்போ எந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு தேவை? நம்ம இன்வாய்ஸ் கஸ்டமர் எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். அட்ரஸை ஃபார்மேட் பண்ற வேலை இன்வாய்ஸ் கிளாஸ்ல இருக்கு. ஆனா அட்ரஸ்ங்கிறது யாரோட பொறுப்பு? கஸ்டமரோட பொறுப்பு இல்லையா? அப்போ அந்த அட்ரஸ் ஃபார்மேட்டிங் வேலையை கஸ்டமர் கிளாஸுக்கே ஒரு புது மெத்தடா மாத்திறது தான் மூவ் மெத்தட். இது ஒரு சிம்பிளான ஃபிக்ஸ். ஒருவேளை அந்த அட்ரஸ் மேட்டரே ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, அதுக்குன்னு தனியா நிறைய லாஜிக் தேவைப்படுதுன்னா, கஸ்டமர் கிளாஸ்ல இருந்து அட்ரஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் தனியா பிரிச்சு அட்ரஸ்னு ஒரு புது கிளாஸ் உருவாக்குறது தான் எக்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இது கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச். ஓகே, இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. இதோட ரிசல்ட் என்ன? நம்ம பேஷண்ட் எப்படி கம்ப்ளீட்டா குணமாகறாருன்னு பார்க்கலாமா? வாங்க அந்த ஹெல்தியான சரி செய்யப்பட்ட கோடையா பார்க்கலாம். ட்ரீட்மெண்ட் எவ்வளோ எஃபெக்டிவ்னு புரியறதுக்கு முதல்ல அந்த நோய்வாய்ப்பட்ட கோடையை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாம். பாருங்க, இன்வாய்ஸ் கிளாஸ் எப்படி கஸ்டமரோட பிரைவேட் விஷயங்கள்ல தலையிடுதுன்னு. இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். சூப்பர், இதோ பாருங்க, சரி செஞ்ச கோட். இப்போ இன்வாய்ஸ் கிளாஸ் கஸ்டமரோட அட்ரஸ் ஃபீல்ட்ஸை டைரக்டா தொடவே இல்லை. அதுக்கு பதிலா எனக்கு ஃபுல் அட்ரஸ் கொடுங்கன்னு கெட் ஃபுல் அட்ரஸ் மெத்தட் மூலமா மரியாதையா கேக்குது. அட்ரஸை எப்படி உருவாக்குறதுங்கிறது இப்போ கஸ்டமர் கிளாஸோட பொறுப்பு. இதுக்கு பேரு தான் என்கேப்சுலேஷன். ஒவ்வொரு கிளாஸும் அதோட வேலையை மட்டும் பாக்குது. ரெண்டுமே இப்போ ஒன்னு சார்ந்து இல்லாம தனித்தனியா இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட்டால நமக்கு என்ன லாபம்? உங்க கோட் பார்க்க அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, இனிமே ஒரு இடத்துல நீங்க சேஞ்ச் பண்ணா அது தேவையில்லாம மத்த இடங்களை பாதிக்காது. அந்த செயின் ரியாக்ஷன் இனி நடக்காது. இதனால கோடை மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கஸ்டமர் கிளாஸை அதோட உள் விவரங்கள் எல்லாம் பத்தமா இருக்கிறதால வேற எங்க வேணும்னாலும் தைரியமா ரீயூஸ் பண்ணலாம். இது நிஜமாவே ஒரு பெரிய வின். சோ இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கணும்னா, உங்க கோட்டை இனிமே ஒரு டாக்டர் மாதிரி பாருங்க. இன்னைக்கு நாம தகாத நெருக்கம்னு ஒரு நோயை சரி பண்ணியிருக்கோம். ஆனா இதே மாதிரி வேற என்னென்ன பிரச்சனைகள் உங்க கோட்ல ஒழிஞ்சிருக்கலாம்? யோசிச்சு பாருங்க. உங்க கோட்டை எப்பவும் ஹெல்தியா வச்சுக்கோங்க.